ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் போட்டிருந்த மாதிரி அந்த கார் ஸ்கின்ஸ்லாம் மேலே வருது பாருங்கள், அதெல்லாம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்புறம் நம்ம டெலகிராம் சேனல்லையும் இந்த ஸ்கின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி பேனர்ஸ் எல்லாம் எப்படி கேமுக்குள்ளே கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறம் காருக்கு எப்படி ஸ்கின் மாற்றுறது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம லொல்லன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போடலாம். ஓடுறா கண்ணு ஓடி போய் நீங்கள் முக்கால்வாசி வெள்ளையாக இருக்கிற மாதிரி காராக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த காரை எடுத்துக்கிட்டேன், எலமெண்டட் கார். இந்த காரை போட்டு லோட் சிபின்னு போய் ஆர்ஜி ஸ்டூலில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இதுக்கு நான் ஸ்கின்னெல்லாம் வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கின்னை நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்ஜி ஸ்டூல் ஓப்பன் பண்ணி சிபின்னு போட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் ஸ்கின் மாறிடுச்சா, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வேறு கார் கூட இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1001 அதோட அண்ணனை வர வச்சுருக்கேன். அப்புறம் மறுபடியும் லோட் சிபின்னு போட்டுக்கிறேன். சிபின்னு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைல் ஓப்பன் ஆகுதுல, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு இது வேணுன்னா மறுபடியும் லோட் சிபி கொடுத்து பாருங்கள். நான் இப்போ ஹார்ட்டின் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இப்போ சிபின்னு கொடுத்துக்கிட்டேன், பார்த்தீங்களா மாறிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் மகேந்திரா தார் எடுக்கிறேன். இது ரெட் கலராக இருக்குங்களா. இப்போ லோட் சிபின்னு போட்டோம்னா நான் ஒரு ஸ்கின் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்கின் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ அதை சிபின்னு போட்டோன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருது. அதுவே நீங்கள் ஒயிட் ஆக்கிட்டிங்கன்னா அதோட ஒரிஜினல் கலர் வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனர்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேன் 1ன்னு போட்டிருக்கேன். இப்போ அதேமாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ, இந்த தம்பியோட ஃபோட்டோ வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேன் 2ன்னு டைப் அடிச்சுக்கிறேன். டைப் அடிச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நான் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லோகோ சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேன் 3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சூஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மறுபடியும் வெளியே வந்தோம்னா ஓகே, உங்களுக்கு ட்ரோன் ஷாட் போட்டு இதெல்லாம் காமிக்கிற பாருங்க. அப்படி செம்மையாக இருக்கா. இப்போ நான் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை எப்படி சேவ் பண்ணேன்னா எஸ்டி கொடுத்து தான் சேவ் பண்ணேன். எஸ்டி அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர்ஜி ஸ்டூலில் ஒன்று போட்டு நம்ம பேன் 1ன்னு சேவ் பண்ணுவீங்களா, அதை BA1ன்னு போட்டிங்கன்னா வரும். பேன் 2ல் சேவ் பண்ணது BA2ன்னு போட்டிங்கன்னா வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேன் 3ல் சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா BA3ன்னு போட்டிங்கன்னா வரும். அடுத்தது பேன் 4ல் போட்டதை பார்த்திங்கன்னா நான் அதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் அப்லோட் பண்ணல. இப்போ பாருங்க, நான் அப்படியே லைனாக போட்டுக்கிட்டே வரேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி பேன் 10 வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், இது சூப்பராக இருந்துச்சுன்னா அடுத்தது நீங்கள் ஆர்ஜி ஸ்டூலில் போய் வாட்டர்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கட்டு வரும். கிளாஸ்ன்னு போட்டிங்கன்னா